வணக்கம் நேர்களே, ஹோலி மேரி தொலைக்காட்சி வாயிலாக வணக்க மாதத்தினுடைய 2ஆம் நாளான இன்றைய நாளில் உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாளில் அமலோத்பவ அன்னை தொடர்பிலான விடயங்களைத்தான் உங்களுக்கு வழங்க இருக்கின்றேன். ஆம், அன்னை மரியாளை நாம் எதற்காக அமலோத்பவ அன்னை என்று போற்றுகின்றோம் என்று பார்ப்போமா? அன்னை மரியாள் ஜென்ம பாவமின்றி புனித அன்னம்மாளினுடைய கருவில் உருவானமையினால் தான் நாம் அன்னை மரியாளை அமலோத்பவ அன்னை என்று அழைக்கின்றோம். இறைவனின் உன்னத அழைப்பை பெற்ற மரியா அவளின் பிறப்பு தொடக்கம் சின்ம பாவத்தின் எவ்வித நிழலோ கரையோ படியாமல் உட்பவித்தவள் என வேதம் கூறுகின்றது. சின்ம பாவமின்றி தூயவளாக வரப்பிரசாதங்களால் நிறைந்த அவள் மாசு மரமற்றவள். அந்த பெண்ணிடமிருந்தே நம் ஆண்டவர் இயேசு பிறந்தார் என லூக்கான செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இதிலிருந்து மரியாள் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னரே தூயவளாக, அதாவது மாசற்றவளாக இருந்தாள் என்பது தெளிவாகின்றது. இதனாலேயே தூய திருச்சபையின் திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் 1854ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 8ஆம் திகதி தூய கன்னிமரியாள் மாசின்றி உட்பவித்தவள் என்ற சத்தியத்தை உலகிற்கு பிரகடனப்படுத்தினார். உலகிற்கு எந்த செய்தி இதன் ஊடாக வெளிப்படுத்தப்படுகின்றது என்று பார்க்கும் பொழுது, இறைவன் இந்த உலக மீட்பு திட்டத்தினுடைய பிரதான கருவியாக அன்னை மரியாளை தெரிவு செய்வதற்கு முன்னரே, அவரை கருவில் உருவாக்கும் போதே மாசு மறு அற்றவராக தெரிவு செய்திருக்கின்றார் என்ற செய்திதான் இதன் ஊடாக தெளிவாகின்றது. அதே போன்று இதன் ஊடாக இன்னும் ஒரு செய்தியும் வெளிப்படுகின்றது. அன்னை மரியாள் இந்த பூவுலகில் பிறந்து பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்படும் வரை ஜென்ம பாவமின்றி மாசு மறு அற்றவராக திகழ்ந்தார் என்ற ஒரு செய்தியை தான் இதன் ஊடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அமலோத்பவ அன்னைக்கு அடையாளமாக அரை வட்ட கதிரவன் நிலாவும் 12 விண்மீன்களும் நீல நிற நீண்ட துகிலும் மரியாளின் பாதங்களின் கீழ் பாம்பும் காணப்படும். ஆம், வேதத்தில் நாம் படித்திருக்கின்றோம். வேதாகமத்தின் மிக முக்கிய இறைவசனமாக இருக்கின்றது, உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவோம், அவள் உன் தலையை நசுக்குவாள் என்று உரைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு இணங்க அமலோத்பவ அன்னையினுடைய திருச்சுரூபத்தை பார்த்தால் அவ்வாறாகத்தான் அமைய பெற்றிருக்கும். அமலோத்பவ அன்னையினுடைய பாதத்தை பார்க்கும் பொழுது ஒரு பாம்பை நசுக்குவதை போன்ற ஒரு தோற்றத்தில் தான் அமலோத்பவ அன்னையினுடைய திருச்சுரூபமும் இருக்கும். ஆம் நேர்களே, இவ்வாறாக இன்றைய நாளில் அமலோத்பவ அன்னையினுடைய கதையை பார்த்தோம். அமலோத்பவ அன்னையினுடைய திருநாள் மார்கழி மாதம் 8ஆம் திகதி ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகின்றது. இவ்வாறாகவே அமலோத்பவ அன்னை புகழ் வாய்ந்தவராகவும் அகிலத்தில் கருணை மழை பொழிகின்றவராகவும் புதுமைகள் பல பொழிகின்றவராகவும் திகழ்கின்றார். ஆகவே நாளைய தினத்தில் இன்னும் ஒரு அன்னையினுடைய தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.